அனைத்திலும் உச்சத்தில் காணப்படுகின்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை பின்தள்ளிவிட்டு அந்த இமாலய இலக்கை பாகிஸ்தான் சூப்பர் லீக்கினால் அடைய முடியுமா? இந்தியா பாகிஸ்தான் இடையே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் விளையாட்டும் இதனால் பாதிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை எடுத்துக்கொண்டால் உலகளாவிய ரீதியிலே அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதார விளையாட்டு தொடராக அது பார்க்கப்படுகின்றது. The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes Tuan. The world record's gone. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை பின்தள்ளிவிட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக்கானது முன்னிலை பெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். நிதி, பொருளாதாரம், வீரர்களுடைய திறமை என அனைத்திலும் உச்சத்தில் காணப்படுகின்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை பின்தள்ளிவிட்டு அந்த இமாலய இலக்கை பாகிஸ்தான் சூப்பர் லீக்கினால் அடைய முடியுமா? இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே காலம் காலமாக அவர்களுக்கு இடையில் அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இது இவ்வாறு காணப்பட பிஎஸ்எல் மற்றும் ஐபிஎல்லிலும் இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாவதற்கான அந்த பாதையை நோக்கி இது நகர்கின்றதா? உண்மையிலேயே என்ன நடக்கின்றது? பாகிஸ்தான் பிரீமியர் லீக், இந்தியன் பிரீமியர் லீக், இது தொடர்பான தகவல்களை நாங்கள் இந்த தொகுப்பிலே ஆராய இருக்கின்றோம். இது பாப்லே. பொருளாதார வலிமை, வீரர்களுடைய திறமை என இரு தொடர்களுக்கும் இடையிலே பல்வேறுபட்ட வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் விளையாட்டும் இதனால் பாதிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஒரு பிரபலியமான வணிக ரீதியிலான தொடரான ஐபிஎல் உலகின் மிகப்பெரிய மற்றும் பணக்கார கிரிக்கெட் லீக்காக காணப்படுகின்றது. இதன் ஒளிபரப்பு உரிமை $6 பில்லியன் என்பதுடன் ஆண்டு வருமானம் $1 பில்லியன் தாண்டுகின்றது. சர்வதேச வீரர்கள், இந்திய வீரர்களுக்கு கோடிக்கணக்கில் ஊதியம் வழங்கப்படுகிறது. 10 அணிகள் கலந்து கொள்ளும் வகையில் தற்போது நடைபெறும் ஐபிஎல் தொடரானது சுமார் 2 மாதங்களுக்கு இடம்பெறுகின்றது. இந்த ஒவ்வொரு அணியின் உரிமையும் மிகப்பெரிய தொகையாக காணப்படுகின்றது. உலகத்தரம் வாய்ந்த துடுப்பாட்டம், ஒட்டுமொத்த சர்வதேச நட்சத்திரங்களின் சங்கமமாக ஐபிஎல் பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரை பொறுத்தமட்டில் வளரும் லீக் தொடராகவே காணப்படுகின்றது. ஐபிஎல்லுடன் ஒப்பிடுகின்ற போது இதன் வருமானம் மற்றும் பட்ஜெட் மிகவும் குறைவாக இருக்கின்றமையை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஐபிஎல்லின் ஒளிபரப்பு உரிமை $6 பில்லியன் உள்ள நிலையில் பிஎஸ்எல்லின் ஒளிபரப்பு உரிமை $93 மில்லியன் காணப்படுகின்றது. அத்துடன் பிஎஸ்எல்லின் வருடாந்த வருமானம் $50 முதல் $60 மில்லியன் பதிவாகியுள்ளது. இது ஐபிஎல்லுடன் ஒப்பிடும் போது மிக குறைவான தொகையாகவே காணப்படுகின்றது. புதிய ஒப்பந்தத்துக்கு அமைய தொடரில் 8 அணிகள் பங்கேற்பதுடன் சுமார் 1 மாத காலப்பகுதிக்கு மாத்திரமே போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஐபிஎல் மற்றும் பிஎஸ்எல்லில் காணப்படுகின்ற அணிகளினுடைய உரிமையில் கூட பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை எடுத்துக்கொண்டால் உலகளாவிய ரீதியிலே அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதார விளையாட்டு தொடராக அது பார்க்கப்படுகின்றது. பிஎஸ்எல்லை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை வளர்க்கக்கூடிய ஒரு முதலீட்டு தொடராகவே அது பார்க்கப்படுகின்றது. ஐபிஎல் அணிகள் அனைத்தும் நிரந்தர உரிமை கொண்டவை. ஒருமுறை ஏலத்தில் அணியை வாங்கிவிட்டால் அந்த நிறுவனம் அந்த அணியினுடைய முழு உரிமையையும் பெற்றுவிடும். உதாரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமை நிறுவனமாக இந்தியா சிமெண்ட்ஸ் காணப்படுகின்றமையை குறிப்பிடலாம். பிஎஸ்எல் அணிகள் குத்தகை முறையில் செயல்படுகின்றன. ஆரம்பத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2026இல் இந்த ஒப்பந்தம் முடிவடைவதால் இப்போது புதிய ஏலம் மற்றும் கட்டண உரிமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டு வருமானம் மற்றும் கட்டண முறைமை தொடர்பில் எடுத்துக்கொண்டால் ஐபிஎல் அணிகள் பிசிசிஐக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடக்கத்தில் செலுத்திவிட்டு பிறகு லாபத்தின் பங்கை பெற்றுக் கொள்கின்றன. பிஎஸ்எல் அணிகள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ஆண்டுதோறும் நிர்ணயிக்கப்பட்ட உரிமை கட்டணத்தை செலுத்த வேண்டும். உதாரணமாக ராவல்பிண்டி அணி 2026இல் சுமார் 245 கோடி பாகிஸ்தான் ரூபாய்களை ஆண்டு கட்டணமாக செலுத்துகின்றது. ஐபிஎல்லுடன் ஒப்பிடும் போது இது மிகவும் குறைவான தொகையாகவே காணப்படுகின்றது. அணிகளுடைய மதிப்பு நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள் என இரு தொடர்களுக்கும் இடையிலே பாரிய இடைவெளி காணப்படுகின்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை எடுத்துக்கொண்டால் ஒரு அணியினுடைய பெறுமதியானது 1000 கோடி இந்திய ரூபாயில் காணப்படுகின்றது. ஆனால் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் காணப்படுகின்ற ஒரு அணியினுடைய பெறுமதியானது 60 தொடக்கம் 70 கோடி இந்திய ரூபாயில் காணப்படுகின்றது. ஆகவே இந்தியன் பிரீமியர் லீக்கானது பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய உச்சத்தில் காணப்படுகிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது.
ஐபிஎல் அணிகளின் மதிப்பு பல பில்லியன் டாலர்களில் காணப்படுகின்றது. உதாரணமாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சுமார் 7,000 கோடி இந்திய ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. பிஎஸ்எல் அணிகளின் மதிப்பு ஐபிஎல்லை விட பல மடங்கு குறைவாக காணப்படுகின்றது. 2026இல் அதிகபட்சமாக ஏலம் போன ராவல்பிண்டி அணியின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 70 தொடக்கம் 80 கோடிகள் மாத்திரமே. நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்பில் கவனத்தில் கொண்டால் ஐபிஎல் உரிமையாளர்கள் வீரர்களை வாங்குவதில் மெகா ஆக்ஷனில் முழு சுதந்திரம் பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். வீரர்களுக்கான ஊதிய உச்சவரம்பும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் பிஎஸ்எல்லை பொறுத்தமட்டில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை வீரர்களை பல்வேறு பிரிவுகளாக, அதாவது பிளாட்டினம், டைமண்ட், கோல்டு என பிரிக்கப்பட்டு ஒரு அணி இத்தனை வீரர்களை தான் எடுக்க வேண்டும் என கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஒரு ஐபிஎல் வீரருக்கான ஊதியம் ஒரு பிஎஸ்எல் அணியின் மதிப்புக்கு சமனானதாக காணப்படுகின்றது. உதாரணமாக ஐபிஎல்லில் ரிஷப் பண்ட் போன்ற ஒரு வீரரின் ஊதியம் 27 கோடிகளாக காணப்படுகின்றது. பிஎஸ்எல்லின் ஒட்டுமொத்த அணியினுடைய மொத்த வீரர்களுக்கான பட்ஜெட் இதனை விட குறைவாகவே காணப்படுகின்றது. அன்கப் வீரர்கள் ஐபிஎல்லில் சர்வதேச போட்டிகளில் விளையாடாத இந்திய வீரர்கள் பெறும் தொகை பிஎஸ்எல்லின் டாப் பிளாட்டினம் வீரர்களின் ஊதியத்தை விட 2.3 மடங்குகள் அதிகமாக காணப்படுகின்றது. பிஎஸ்எல் விளையாட ஒப்பந்தம் செய்த வீரர்கள் ஐபிஎல்லில் மாற்று வீரர்களாக வாய்ப்பு கிடைக்கும் போது பிஎஸ்எல்லை விட்டு விலகி ஐபிஎல்லில் விளையாடுவதற்காக வருகின்றார்கள். உதாரணமாக இலங்கையினுடைய தஷுன் ஷானக்க பிஎஸ்எல்லில் 25 லட்சம் இந்திய ரூபாய் தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் 2 கோடி இந்திய ரூபாவுக்கு மேல் அவருக்கு ஒப்பந்தம் கிடைத்துள்ளது. பிஎஸ்எல் மற்றும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்களில் அதிகாரப்பூர்வ விருதுகள் தவிர்த்த பல்வேறு விதமான வேறு விருதுகளும் வழங்கப்படுகின்றது. வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவதற்காகவும் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரிலே அண்மை காலமாக வழங்கப்பட்ட சில விருதுகள் அனைவர் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நியூசிலாந்து துடுப்பாட்ட வீரர் டேரல் மிச்சலுக்கு ஆட்ட நாயகன் விருதாக ஹேர் ட்ரையரை வழங்கியது சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. பிஎஸ்எல்லில் ட்ரெஸ்ஸிங் ரூம் பரிசுகள் எடுத்துக்கொண்டால் மிகவும் நம்பகமான வீரருக்கு அனுசரியாளர்கள் ஹேர் ட்ரையரை பரிசாக வழங்குகின்றனர். சிறந்த பந்துவீச்சு அல்லது ஃபீல்டிங்கான வீரர்களுக்கு ஹேர் ட்ரிம்மர்கள் வழங்கப்படுகின்றன. ஐபிஎல் அணிகள் பெரும்பாலும் வீரர்களின் கடின உழைப்பை கௌரவிக்கும் பிரத்யேக விருதுகளை வைத்துள்ளன. பல அணிகளின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆட்ட நாயகன் அல்லது இம்பாக்ட் பிளேயர் என தேர்ந்தெடுக்கப்படும் வீரர்களுக்கு பெரிய தங்க நிற சங்கிலி அல்லது மெடல் அணிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடருக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கும் இடையிலே பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இது இவ்வாறு காணப்படுகின்ற நிலையில் ஐபிஎல்லை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆனது முன்னிலை பெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து அனைவர் மத்தியிலும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பிஎஸ்எல் தற்போது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறந்த சந்தையாக மாறியுள்ளதாகவும் 8 அணிகளாக விரிவடைந்த பிறகு அதன் வணிக மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி கிரிக்கெட் கட்டமைப்புடன் இணைந்து ஜெட்டாவில் ஒரு புதிய கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்க ஐசிசி ஒப்புதல் அளித்தது இது பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் உலகளாவிய எல்லையை விரிவுபடுத்தும் என அவர் கூறியுள்ளார். பிஎஸ்எல் போட்டிகளை புறக்கணித்துவிட்டு ஐபிஎல் தொடரில் மாற்று வீரர்களாக இணையச் செல்லும் வீரர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பிற காரணங்களினால் தற்போது பிஎஸ்எல் 11 போட்டிகள் லாகூர் மற்றும் கராச்சி ஆகிய 2 மைதானங்களில் மட்டுமே ரசிகர்களின்றி நடத்தப்படுவது குறித்தும் அவர் விளக்கமளித்திருந்தார். உலக நாடுகளிடையே காணப்படுகின்ற எரிபொருள் பற்றாக்குறைக்கு மத்தியில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரானது தற்போது மூடிய நிலையிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரசிகர்கள் அற்ற ஒரு போட்டி தொடராகவே தற்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இவ்வாறு காணப்படுகின்ற நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் ஐபிஎல்லை பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆனது பின்னுக்கு தள்ளிவிட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரானது முன்னிலை பெறும் என கூறியிருக்கின்ற இந்த கருத்தானது தற்போது அனைவர் மத்தியிலும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் காமெண்ட் செக்ஷனிலே எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். மீண்டும் ஒருமுறை பாப்புலர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன். The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes 2-1. The world record's gone. That's